வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய முன்னிலவும் பின்பணியும் என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் பெரிய கோனார், சின்ன கோனார், அதற்கப்புறம் சபாபதி. இவர் யார்னா பெரிய கோனாருடைய மகன். அதற்கப்புறம் மீனா, சபாபதியினுடைய மனைவி, பாபு, சபாபதியினுடைய மகன், அப்புறம் தம்பையா, சின்ன கோனாருடைய பேரன், அதற்கப்புறம் கண்ணுசாமி, அவரும் சின்ன கோனாருடைய பேரன் தான். அதற்கப்புறம் 11 பேர குழந்தைகள், அப்புறம் ஒரு வடநாட்டு தாயும் மகனும். இவங்க தான் இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். கதையை தொடர்ந்து பார்ப்போம். கிராமத்துக்கு அவங்களோட பேர் மறந்து போச்சு. பெரிய கோனார், சின்ன கோனார் அப்படின்னு தான் அவங்க 2 பேர்த்தையுமே ஊருக்குள்ளே கூப்பிடுவாங்க. சின்ன கோனாருக்கு எப்போவுமே அவங்க அண்ணன் பெரிய கோனார் மேலே ரொம்பவுமே மதிப்பு ஜாஸ்தி. ஏன்னா சிறு வயதில் அந்த அண்ணனும் அண்ணியும் தான் ஒரு குழந்தை மாதிரி தன்னை வளர்த்தாங்க. அந்த ஒரு பாசம் அந்த சின்ன கோனார் மனசில் எப்போவுமே இருக்கத்தான் செய்யுது. இப்போது சின்ன கோனார் ஒரு கல்வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாரு. பெரிய கோனார் ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய கோனாருடைய மனைவி அவருடைய 5 வயது மகன் சபாபதியை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் பெருசாக பெரிய கோனாருக்கு வாழ்க்கை மேலே பிடிப்பு ஏற்படலை. அப்போ சின்ன கோனார் என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய பிள்ளைகளோட ஒன்றா அந்த அண்ணன் மகன் சபாபதியையும் சேர்த்து வளர்த்திட்டே வர்றாரு. பெரிய கோனார் இங்கே சபாபதி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவார். மற்றபடி அவருக்கு எதுவுமே இல்லை. அப்போ இப்படி இருக்கிற சூழலில் சபாபதி வளர ஆரம்பித்ததும் அப்பாவுடைய சொத்தை எல்லாமே அழிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் அந்த சபாபதி ஒரு 30 வயது 35 வயது ஆயிடுச்சு. சபாபதி என்ன பண்ணிட்டான்னா, சொத்தையெல்லாம் அழிச்சதுக்கப்புறமா பட்டாளத்துக்கு போயிட்டான். அதாவது மிலிட்ரிக்கு போயிட்டான். இதை கேள்விப்பட்ட உடனே பெரிய கோனார் ரொம்பவுமே மனசு உடஞ்சி போய் அந்த முந்திரி தோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடிசை வீட்டில் ஒரு இரவு முழுக்க அழுகிறார். அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா, இனியும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்டரிபுரம் அப்படின்னு ஒரு இடம், வடநாட்டில் ஒரு தலம் உண்டு. அந்த தலத்துக்கு இந்த பரதேசிகள் எல்லாம் போவாங்க இல்லையா, அந்த கூட்டத்தோட கூட்டமாக அந்த பெரிய கோனார் நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன கோனார் அண்ணனுடைய காலில் வந்து விழுந்து அழுகிறார். என்னை விட்டுட்டு போக வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லி அழுது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. எப்படியோ அந்த பெரிய கோனாரும் தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு வந்துடுறார். வந்து எப்பவும் போலவே இருக்கிறாரு. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பட்டாளத்திலேருந்து மகன் வருகிறான். அந்த சபாபதி வர்றான். வந்து அப்பா நான் இந்த மாதிரி பட்டாளத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பெரிய கோனாருக்கு மகன் மேலே பாசம் ஏற்பட்டு விடுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் தஞ்சாவூர் பக்கம் பார்த்து மீனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ திருமணம் பண்ணதுக்கு அப்புறமும் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு அவன் அந்த அந்த பட்டாளம் இருக்கக்கூடிய பகுதி, இராணுவம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இவன் போயிடுறான். அப்போ அங்கே போய் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பாபு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த வருஷத்துக்கு ஒருக்கா அவங்க இந்த பெரிய கோனாரை பார்க்க வருவாங்க. இந்த பெரிய கோனாருக்கு இப்போ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ கண்ணெல்லாம் கொஞ்சம் சரியாக தெரியறதில்ல. அப்படியே இருப்பார். அந்த முந்திரி தோட்டத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த முந்திரி எடுத்து அதை வறுத்து அதை தான் வச்சிட்ருப்பார். அந்த பேரன் வந்தால், அந்த பாபு வந்தால் ரொம்பவுமே கொடுப்பார். அந்த சின்ன கோனாருக்கும் நிறைய பேர குழந்தைகள் உண்டு. ஆனால் பெருசாக அவங்க மேலேயெல்லாம் இவருக்கு பெரிய பிரியமெல்லாம் இல்லை. சின்ன கோனாருடைய ஒரு மகள், அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. அந்த மீதியெல்லாம் பசங்க தான். அப்போ அந்த மகளுடைய மகன் ஒருவன் இருக்கிறான். அவன் பேர் தம்பையா. அவன் ரொம்பவுமே ஒரு சிறந்த ஒரு சிறுவன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல பையன். அதுக்கப்புறம் கண்ணுசாமின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உண்டு. அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். இந்த பெரிய கோனார் அந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருந்தா அதை எடுத்து தெரியாமல் திருடி தின்றுவான். இப்போ இப்படியான ஒரு சூழல்லாம் இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறப்போ வழக்கமாக வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் மட்டும் வந்து பாபு வந்து தன்னுடைய தாத்தாவோட இருப்பான். அப்போ அந்த தாத்தாவுக்கு அதுதான் உலகமே. அப்போ அந்த தாத்தானு கூட கூப்பிட தெரியாது. அவன் வந்து ஹிந்தியில் தான் பேசுவான். அந்த பையன் அவன் தாதான்னு கூப்பிடுவான். அப்போது இவர் திருப்பி கூப்பிட சொல்லுவார். தாத்தா ஐயானு கூப்பிடு அப்படின்லாம் சொல்லும்போது அவன் கேட்கவே மாட்டான். இருந்தாலும் மொழி புரியலினாலும் தன்னுடைய பேரன் அப்படிங்கிற பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற தம்பியினுடைய பேரன் பிள்ளைகளை எல்லாம் கூட பக்கத்திலே விட மாட்டார். அந்த பையன் வந்தால் அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு, அதாவது ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு அவனுக்கு தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, இதுதான் பெரியவருடைய உலகமாக இருக்குது.
அப்போது இவன் வந்து தாத்தான்னு கூப்பிடலையேன்னு வருத்தம் இருக்கும். அப்போ மருமக என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு சர்தார்ஜி இருக்கிறாரு. அவர் வயசானவர். அவர் தான் எந்நேரமும் இவனை கொஞ்சிக்கிட்டே இருப்பார். அவர் மேலே இவனுக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறப்போ இந்த தாத்தாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பாசம் வேறு யாரோ ஒருத்தருக்கு கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இந்த பெரிய கோனார் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படியாக வருஷத்தில் 1 மாதம் அந்த பேரன் வந்துட்டு போகிற காலம்தான் இந்த பெரியவருக்கு வசந்த காலம். மற்ற 11 மாதமும் ரொம்பவுமே வருத்தத்தோடு தான் இருப்பார். இப்போது இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெரிய கோனாருடைய மகன் சபாபதி தன்னுடைய மகன் அந்த பாபுவையோ மனைவி மீனாவோ கூட்டிக்கிட்டு யாருமே வரல. அதாவது அவங்க குடும்பமே யாருமே வரல. காரணம் என்னென்னா, மீனாவுக்கு 2வது பிரசவம். அதனால் யாருமே வராமல் போயிடுறாங்க. ஆனால் அடுத்த வருஷம் வர்றதா ஒரு ஒரு தகவல் கிடைக்குது. ஒரு ஒரு லெட்டர் வருது. அதை பார்த்த உடனே அந்த பெரிய கோனார் ரொம்பவுமே வருத்தப்பட்டு போகிறார். சின்ன கோனார் தான் தகவலை சொல்கிறார், இந்த மாதிரி கடிதம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ பெரிய கோனாருக்கு என்ன தோணுது அப்படின்னா, மகன் வந்து இந்த வழியாக தான் ட்ரெயினில் போகணும். அப்போ என்ன பண்ணலான்னா, பேரனுக்காக அந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து தயார் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த நேரம் பார்த்து தம்பையா வருவான். தம்பையா யார் அப்படின்னா, அந்த சின்ன கோனாருடைய மகள் வயிற்று பையன். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த சின்ன கோனாருடைய மகள் இப்போ உயிரோடு இல்லை. அவங்க பையன் தான் இந்த தம்பையா அப்படிங்கிறவன். அப்போ வந்த உடனே அந்த தாத்தாட்ட பேசிகிட்டு இருப்பான். அந்த தாத்தா பாபு வரலையாமே அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாப்பா வரல அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஏன் தாத்தா முந்திரி கொட்டையெல்லாம் வறுத்துட்டு இருக்கீங்கும்போது, இந்த மாதிரி ட்ரெயினில் இந்த வழியாக தான் போவான், காலையில் போய் அவனுக்கு அந்த முந்திரி பருப்பு கொடுக்கலாம், அப்புறம் முந்திரி பருப்பு நீ சாப்பிட்றாத, இந்த கண்ணுச்சாமி பையன் தான் வந்து திருடி திருடி சாப்பிடுவான் அப்படிங்கும்போது இந்த பையன் சொல்லுவான், அப்படியெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் தாத்தான்னு. அப்புறம் இருந்தாலும் அந்த பெரிய கோனார் என்ன பண்ணுவார், சரி சாப்பிட்டுக்கப்பா அப்படிம்பாரு. ரொம்பவுமே பாசமாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த பெரிய கோனாருக்கு அந்த தம்பையாவை ரொம்பவுமே பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், நான் தாத்தாட்ட சின்ன கோனார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், இன்றைக்கி நைட்டு நான் உங்கள் கூடவே தங்கிக்கிறேன், அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் வந்து அந்த பாபுவை பார்க்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும்போது பெரியவரும் தங்க வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரூபாய் கையில் வச்சுக்கிறார். அந்த பையனும் கையில் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிட்டு அந்த முந்திரி பருப்பெல்லாம் தயார் பண்ணிவிட்டு விடிகாலை நேரத்தில் எந்திரிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த தம்பையாவை கூட்டிக்கிட்டு போகிறார். போய் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாரு. அப்போ வந்து ட்ரெயின் வருது. அப்போ அந்த ட்ரெயின் வரும்போது 2 பேர் தேடுறாங்க. பாபு பாபு அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் பாபு பாபுன்னு கூப்பிடும்போது ஒரு பையன் தாதான்னு கூப்பிட்றான். ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த பையன் அவரோட பேரன் பாபு கிடையாது, வேறு ஏதோ வடநாட்டு பையன். தாதான்னு கூப்பிட்றான். இந்த பெரியவருக்கு தன்னுடைய பேரன் அல்லங்கிறது தெரியல. இவர் போய் அந்த முந்திரி பருப்பு நீட்டுறான். அந்த பையன் வேண்டான்னு அந்த ஹிந்தியில் சொல்கிறான். அப்போ அந்த பக்கத்தில் இருந்த அவனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவனும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பெரியவர் வந்து ₹1 எடுத்து நீட்டுறார். அவர் தன்னுடைய பேரன் நினச்சி நீட்டுறாரு. அந்த வடநாட்டு பெண்மணிக்கு என்ன தோணுதா, தன்னுடைய அப்பாவே எங்கோ அந்த பெண்ணுடைய அப்பாவும் நீண்ட தூரத்தில் இருப்பார் போல், அந்த அப்பாவே வந்து கொடுக்குற மாதிரி அந்த பையனுக்கு அந்த அம்மாவுக்கு தோணுது. அப்போ அந்த ₹1 வாங்கிக்க அப்படிங்கிறப்போ அதை வாங்கணுன்னே ட்ரெயின் மூவ் ஆகுது. மீனான்னு இவர் கூப்பிட்றாரு அந்த பெரியவர். ஆனால் அந்த பெரியவருக்கு உண்மையாலுமே தெரியல, அது தன்னுடைய பேரனோ மருமகளோ அல்லங்கிறது அவருக்கு தெரியல. இந்த பையன் பாபுவை பார்க்கலாம், இந்த பையனும் பார்க்குறான். அந்த ஜன்னலில் எட்டி பார்க்க முடியல யாருனாலேனா, இந்த தம்பையானால் பார்க்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக 2 பேர் திரும்பி வர்றாங்க. வரும்போது பெரியவர் நினச்சிட்ருக்காரு, இனி அடுத்து அந்த பையன் வரும்போது 11 மாதம் ஆயிரும், அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பனோ இல்லையோ தெரியலையே அப்படிங்கிற வருத்தத்தோடவே அவர் அந்த தம்பையாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி இந்த கதை வந்து முடியுது. அந்த முதுமை காலத்தில் அந்த பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு தாத்தாவினுடைய மனநிலையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த முன் நிலவும் பின்பணியும் அப்படிங்கிற கதை. ரொம்பவுமே சிறப்பான ஒரு கதை. அந்த வயதான காலத்தில் அந்த பாசத்துக்காக இயங்கக்கூடிய அந்த முதியோர்களுடைய மனநிலையையும், அந்த பேரனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் ஒரு தாத்தாவினுடைய மனசில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் இந்த முன்னிலவும் பின்பணியும் அப்படிங்கிற கதை. இதை நான் ரொம்பவுமே சுருக்கமாக தான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். கதையை நீங்கள் கொஞ்சம் முழுமையாக வாட்சி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும், அந்த தாத்தாவுடைய பாசம் எப்படிப்பட்டது. அதே மாதிரி சின்ன கோனார் தன்னுடைய அண்ணன் பெரிய கோனார் மேலே எந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்தார், அண்ணனுடைய மகனை எப்படி வளர்த்தினார், தன்னுடைய அண்ணன் வந்து எப்படியெல்லாம் வளர்த்தினார், இது எல்லாம் நினச்சி பார்க்குற அந்த செய்தியெல்லாம் இந்த கதையில் இடம்பெற்றிருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி,